பரவாயில்ல. எல்லா பேரண்ட்டுமே வந்து ஓப்பன் டாக்ல தான் பேசியிருக்காங்க. சௌந்தர்யோட ஃபேமிலி கூட அவங்க வந்து கரெக்டாக பேசுனாங்க. சௌந்தர்யா கிட்ட கரெக்டாக ஒரு தாயின்றது அவங்க வந்து கரெக்டாக பேசுனாங்க. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, கால் போடக்கூடாது, இதெல்லாம் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னா பவித்ரா, அப்புறம் முத்துக்குமரன் தான் இந்த கடைசி 2 ஃபைனலிஸ்டா வருவாங்கன்னு தோணுது. ஐயோ அவர் பிளே பாய் தான், அது பிளே தான், அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், அந்த பொண்ணு நல்லா விளையாண்டு இருந்துச்சு. அவளை தர்ஷிகாவை அவளை வெளியில அனுப்பிச்சு விட்டாரு. அருண் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து சொல்லிட்டாங்க. பட் அதே இதுல என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களை வந்து ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க வந்து கரெக்டா சொன்னாங்க. ஆனா வந்து என்னவோ எல்லாருமே அருண் மேல கார்னர் பண்ண மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னு சொன்னா வந்தவங்க எல்லாருமே தீபக் அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லா கேமுன்னு ஒரு இதுல வந்துட்டோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, சௌந்தர்யா வந்து எப்படி எடுத்து அது கியூட்டாவும் பண்ணுவாங்க, சில நேரத்துல அப்படியே கொஞ்சம் டெரராவும் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஓகே, அவங்க பேரண்ட் வந்து அப்படி சொல்லிட்டு போனதே எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல, இப்போ இவ்வளவு நாள் பாத்திருப்பீங்க. இந்த வீக் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்ததுல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு? யார் வந்தது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எங்களுக்கு வந்து காமனா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பேரண்ட் வந்து சூப்பர். ரியலியா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காமனா அவங்க பொண்ணுக்கு அகெயின்ஸ்டாலாம் பேசாம நீட்டா வந்து அவங்க பண்ண தப்ப வந்து அழகா ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஓவராலா ஒரு நல்ல இது கொடுத்துருந்தாங்க. அருண் வீட்டுல வந்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஒரு பேசினாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் முத்துக்குமரன் சார் அவங்க வீட்லயும் ஓகே. அப்புறம் மஞ்சரி வீட்ல எல்லாருமே ஓகே தான். எல்லா பேரண்ட்டுமே ஓகே தான். அதாவது நார்மலா கரெக்டா ஒரு பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு இதுதான் கொடுக்க சொல்றேன். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஒருத்தர் பத்தி ஒரு முறை முரண்பாடு கொடுக்க சொல்றாங்க. அந்த முரண்பாடு எல்லாருமே கரெக்டா ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அதுலயும் சௌந்தர்யா வீட்டுல சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா எல்லா பேரண்ட்டுமே மத்தவங்கள தானே சொல்லுவாங்க. பட் இவங்க மட்டும் அவங்க பொண்ணை வந்து அழகா சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ரியலி ஹானஸ்டா இருந்துச்சு. ஹானஸ்டா பேசின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாரும் ஓகே தான். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட் அவங்கவுங்க பசங்கன்னும் போது அது கொஞ்சம் செல்ஃபிஷாவும் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஓகே தான், ஃபைன், நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அவங்களோட வெளியில இருந்து அவுட்கம் எப்படி இருக்குன்னு பார்த்து உள்ள வந்து அவங்களோட பசங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. யார் கொடுத்தது வந்து ஓகேவா இருக்குப்பா, இப்போ இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தான் இருக்கு, இவங்க கொடுத்தது வந்து ஓகேவா இருக்கு, 15 டேஸ்க்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பெஸ்டா யார் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து பேசியிருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறீங்க? பெஸ்டானா ஓவராலா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உங்க கேமை நீங்க வந்து விளையாடுங்க, யாருக்கும் எதுவும் வந்து இது ஃபேவரிசம்லாம் பண்ணாம உங்களோட கேம் என்னவோ அதை மட்டும் கரெக்டா விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில பார்த்தா இவங்க யாரோட இவங்க சொல்லலாம், ஃபர்ஸ்ட் தீபக் அவங்க வீட்டுல வந்து கரெக்டா பேசினாங்க. அதுக்கப்புறம் முரண்பாடு சொல்லியிருப்பாங்க இல்லையா? கரெக்டா வந்து அவங்க ஆணி அடிச்ச மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. பட் அது கரெக்டு தான். ஆனா கொஞ்சம் அவங்களும் ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். அந்த டைம்ல அருண் கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்து சொல்லிட்டாங்க. பட் அதே இதுல என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களை வந்து ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க வந்து கரெக்டா சொன்னாங்க. ஸோ தீபக் வீட்டுல கரெக்டா பேசினாங்க, சௌந்தர்யா வீட்டுல கரெக்டா பேசினாங்க, மஞ்சரி வீட்டுல, ஜாக்லின் வீட்டுல பார்த்த வரைக்கும் ஓகே தான். அருண் வீட்டுல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பேசுற மாதிரி அப்படின்னு எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரயான் வீட்ல வந்து ரயான் வீட்லயும் சூப்பர். அவங்க பேரண்ட்டும் ரொம்ப, அவங்க ஃபாதர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேஷுவலா நல்லா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு ஜோவியலா பேசின மாதிரி இருந்துச்சு. நல்லா பேசினாங்க அவங்க வீட்லயுமே. ரயான் அக்கா வந்திருந்தாங்க. ஆமா, அவங்க பேசுனது எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து அவங்களும் வந்து ஒரு முரண்பாடு சொன்னாங்க. அந்த கருத்தை வந்து கரெக்டா சொன்னாங்க. நாங்க எங்க சொல்லணுமோ கரெக்டா சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க சிஸ்டர் வந்து நீ இப்படி பேசுற, பட் உன்னை பத்தி பின்னாடி வந்து 2 பேருமே சொன்னாங்க இல்லையா? அது அப்படியே வந்து பளிச்சுன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. நான் கூட அதை சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். இவங்க பர்சனலா பேசும்போது இவங்க ஒரு லிவிங் ஆமா சௌந்தர்யா பத்தியும் ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, எல்லா பேரண்ட்டுமே வந்து ஓப்பன் டாக்ல தான் பேசியிருக்காங்க. சூப்பர் தான். அவங்க வந்து சொன்னது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இது சொன்ன இதுல. பட் போன டைம் பிக் பாஸ்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹிண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா ஏதாவது சொல்லு, இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ பேரண்ட்ஸ்மே வந்து எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து கொடுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து சொன்னோம். மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்குமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸே கொடுக்கல. நீ பண்ணிடுவ, ஸோ அவங்க பின்தங்கி இருந்தாலுமே கூட நீங்க வந்துருவ, உனக்கு வந்து வெளியில அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா தான் நல்லா என்த் பண்ணி பேசியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க. சூப்பரா போயிட்டு. அன்ஷிதா வீட்ல இருந்து அவங்க மம்மி வந்து ஆமா அவங்க வந்து சமைச்சுலாம் வேற கொடுத்து ஆமா சம்மந்தி சமைச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஓகே ரியலா நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பேரண்ட்மே பார்த்தா அன்ஷிதா பண்றதுக்கும் அவங்க பேரண்ட் சொல்றதுக்கும்
ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா அவங்க பேரண்ட் ரொம்ப ரொம்ப கேஷுவலா பேசின மாதிரி இருந்தது இல்லையா. அஞ்சிதா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஒரே லைனை பிடிச்சிட்டு ஒரு 10 தடவை சொன்ன மாதிரி எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அது பெரிய விஷயமா சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஏதாவது பேசும்போது சின்ன விஷயத்த திரும்பவும் அப்படிதான் 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 அப்படின்னு ஒரு 10-15 தடவை சொல்லும் போது பாக்குறவங்களுக்கே ஒரு மாதிரி இதா இருக்குது. அப்ப அவங்க அது மாதிரி கரெக்டா இருக்கணும் இல்லையா எல்லாத்துலயுமே. சோ அவங்களும் தப்பு பண்ணிடுறாங்க. பட் அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்றாங்க. அவங்க பண்ணது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அவங்க வீட்லயுமே வந்து நல்லா பண்ற ஆமா. கோவத்தை குறைச்சிக்கோ கரெக்டா சொன்னாங்க. ஏன்னா அது ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க பேரண்ட்டுமே நம்ம பொண்ணு இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லி சப்போர்ட்லாம் பண்ணல. நீ கோபத்தை கண்டிப்பா குறைக்கணும். அவங்க அண்ணாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப அழகா அவங்களுக்கு வந்து மெசேஜ் சொல்லிட்டு போயிருந்தாங்க. சூப்பர். வந்தவங்கல்ல தன்னோட பசங்க இல்லாம மத்தவங்களுக்குமே வந்து நோட் பண்ணி நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில யார் சொன்னது வந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு சொன்னது நல்லா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா பேரண்ட்டுமே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் வந்து ஜெஃப்ரி பேரண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அன்ஷிதாக்கு வந்து ரொம்ப இதா பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பாண்டிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, நீ இப்படி விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. தலையெல்லாம் கழட்டி வந்து ஆமா. அன்ஷிதாக்கு தான் இப்போ நான் உனக்காக தான் போட்டே வந்தேன் அப்படின்னு. அப்ப நான் நினைச்சேன் ஜாக்குலினுக்கு பாவம் அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜெஃப்ரியோட தானே இருந்தாங்க ஒரு பாண்டிங்ல. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு 4 கொடுக்கும்போது அவங்களுக்கு 4 கொடுத்துருக்கலாம். இல்ல அது மாதிரி ஒரு பிந்தி வந்து இவங்களுக்கு சௌந்தர்யா கொடுக்கும்போது இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. சரி அதுல ஏதாவது ஒரு சின்னதா இவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. யார் விளையாடுறது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? முத்துக்குமரன் ம். கேம் பிளே, தீபக் ம். 2 பேருமே நல்லா விளையாடுறாங்க. கேர்ள்ஸ்ல அப்படின்னு பார்த்தாக்கா மஞ்சுரி நல்லா பண்றாங்க. கரெக்டா மஞ்சரி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லுமே நல்லா விளையாடுறாங்க. பட் அவங்க கரெக்ட் தான் சேவ் ஜோன் கொஞ்சம் கேம் வந்து இது பண்ணி ப்ளே பண்ணி விளையாடுறாங்க. ஓகே பவித்ரா இப்பதான் அப்படியே கொஞ்சம் வராங்க. அன்ஷிதா ஓகே அது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. அவங்க விளையாடுறது நல்லா இருக்கா இல்ல சொல்ல முடியல. ஒரு 50-50 அப்படி வச்சுக்கலாம். அன்ஷிதாவோட இது வந்து 50-50 தான். பெஸ்டாவும் விளையாடுறாங்க. ஆமா அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த கோவம் வரும்போது அவங்க அப்படி தலைகீழ மாறிடுறாங்க. ஸோ அதால அவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாருமே நல்லா ப்ளே பண்றாங்க. சரி, நீங்க இப்ப பேரண்ட்ஸா போயிட்டு ஒரு சிலர் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ரொம்ப டைரக்டா வந்து முரண்பாடு சொன்னாங்க. ஒரு சில முரண்பாடு மேபி சொல்லாம கூட இருந்திருக்கலாம். நீங்க போயிருந்தீங்கன்னா எந்த முரண்பாடு யார்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க? அன்ஷிதாவை கேட்டிருப்பேன். என்னன்னு கேட்டீங்க? அந்த பொம்மை டாஸ்க்ல அந்த முயல் இது வச்சிருந்தாங்களே அப்ப ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து தலையில அடிப்படவே இல்லை. தீபக் வந்து இந்த கல் இடிச்சு சடனா தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2 செகண்ட் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஃபேக்கு. அது நல்லா கிளியரா தெரிஞ்சுது. அதை சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இவனுமே அருண்மே மஞ்சரியை வந்து கொஞ்சம் அடிக்கடி இந்த ப்ரோவாப் பண்ற அப்படின்ற வேர்ட் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்றாரு இல்லையா. அருண் வந்து மஞ்சரி கிட்ட சொல்றாங்க. மஞ்சரிய வந்து சில நேரத்துல சொல்றது அது அது ஒரு மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அன்ஷிதாவுக்கு வந்து மஞ்சரிய பிடிக்கல. நீங்க அப்பா இனி ஒரு அடுத்த ஏதோ ஒரு ஜென்மம் ஒரு ஒரு இதுல இது சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ இது எதுக்கு ஒரு கேஷுவலா பேசிட்டு போகலாம். அவங்களும் தப்பு பண்றாங்க இவங்களுக்கு. அது 2-3 இடத்துல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சுது. எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. அதனால அதெல்லாம் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா முரண்பாடா. சௌந்தர்யா வந்து பேரண்ட்ஸ் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் கிட்ட பேசியிருப்பாங்க. ஆமா பேசிட்டு பேசினாங்க. சாரி கேட்டிருப்பாங்க. ஆமா அந்த ஒரு விஷயத்தை எப்படி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து எப்படி எடுத்து அது கியூட்டாவும் பண்ணுவாங்க. சில நேரத்துல அப்படியே கொஞ்சம் டெரராவும் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஓகே அவங்க பேரண்ட் வந்து அப்படி சொல்லிட்டு போனதே எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. எந்த ஒரு பேரண்ட்டுமே அப்படி வந்து ஓப்பன் டாக்கா அவங்க பசங்களை விட்டு கொடுத்துட்டு பேச மாட்டாங்க இல்லையா. இவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் உடனே அவங்க போயிட்டு ஜாக்லின் கிட்ட பேசினதும் ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணது. அக்கா பிக் பாஸ் பாப்பீங்க இல்லையா? இந்த வாரம் பாத்தீங்களா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எந்த பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு அவங்களோட பசங்களுக்கு ரொம்ப பெஸ்டான டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? விசால் தான் எங்களுக்கு பிடிக்கும். விசால் ஃபேமிலி எல்லாம் பேசினாங்க. விசால் ஃபேமிலி அதுக்கப்புறம் முத்துக்குமார் அவங்க 2 ஃபேமிலி எல்லாம் பேசினாங்க. அருணோட ஃபேமிலி வந்திருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து மஞ்சரி கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி முத்துக்குமரன் பண்ணது வைலன்ஸா தெரியல உங்களுக்கு, ஆனா அருண் பண்ண அந்த பொம்மையை திருப்பி போட்டுருவேன்னு சொன்னது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வச்சாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட பேரண்ட்ஸோட வார்த்தை அவங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை அவங்க மனசில் பட்டதை அவங்க கேட்குறாங்க. பேரண்ட்ஸுன்றதை அவங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அவங்க மஞ்சுரி பண்ணுறதும் தப்பு தான். மற்றவங்க எல்லாரும் பேரண்ட்ஸுங்க அப்படி தான் கேட்குறாங்கன்னு தப்பு கிடையாது. மற்ற பேரண்ட்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா இதெல்லாம் அவங்க சொல்லணும் இப்போ ஆஸ் அ பேரண்ட்ஸா இருந்து இவங்க சொல்ல வேண்டியது சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? சௌந்தர்யோட ஃபேமிலி கூட அவங்க வந்து கரெக்டாக பேசுனாங்க. சௌந்தர்யா கிட்ட கரெக்டாக ஒரு தாயின்றது அவங்க வந்து கரெக்டாக பேசுனாங்க. இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, கால் போடக்கூடாது, இதெல்லாம் அவங்க கரெக்டாக சொன்னாங்க.
அவங்க அவங்க அப்பாவும் கரெக்டா பேசுனாங்க. ஆமா, வந்தவங்க எல்லாருமே வந்து முரண்பாடு வந்து அதர்ஸ் கிட்ட தான் சொன்னாங்க. ஆனா சௌந்தர்யா வீட்ல சௌந்தர்யா கிட்ட சொல்லிருப்பாங்க. சௌந்தர்யாவை கேட்டாங்க, வெளியே மத்தபடி யாரையும் கேட்கல. அவங்க அவங்க பொண்ணை மட்டும் அவங்க கேட்டு போயிட்டாங்க. விசாலோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அவங்க அப்பா அவங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருந்தது. விசால் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்கெல்லாம். சௌந்தர்யா தான் வின் பண்ணும். சௌந்தர்யா வந்து அவ வந்து பட்டு பட்டு கேட்டுறா, இதையும் மனசுல வைக்காம கேட்டுறாங்க. விசாலு சௌந்தர்யா ஒரு 2 பேர். ஜாக்லினோட ஃபேமிலி வந்திருந்தாங்க இல்லையா? எங்களுக்கு பிடிக்கல. வேற என்ன பிக் பாஸ்ல வந்து பிடிச்சிருக்கு? இது இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த டாஸ்க் வந்து லாஸ்ட் டாஸ்க் பாத்துருந்தீங்களா? பொம்மை இது விளையாட்டுங்களா? சிங்களா டாஸ்க்லாம் வந்து பாத்துருப்பீங்க. ஆமா, அதுல வந்து அந்த இன்னொருத்தங்க மழக்க போட்டு விழுந்துட்டாங்க. அந்த பையன் பேர் என்னப்பா? ராணவா. அடிபட்டு கீழே விழுந்துக்கும் போது தூக்கிட்டு போனாங்க. அதை வந்து நடிப்புன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. யாருமே கீழே விழுந்தா டக்குன்னு தூக்குன்னு தான் செய்வாங்க. அது பண்ணது அது வந்து கொஞ்சம் ஆமா, அது கொஞ்சம் தப்பா தெரிஞ்சு. அவங்க தங்கச்சி அதை கேட்டாங்க. யாருமே கீழே விழுந்தா தூப்பாங்க தான். அதை வந்து நீங்க நடிக்கிறான்னு சொன்னது அது தப்பான விஷயம். இப்போ ஒரு சில கேள்வியில நம்ம கேட்டிருக்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இப்போ ஃபேமிலியா வந்து இந்த முரண்பாடு சொல்றப்ப இந்த ஃபேமிலில இருந்து இந்த முரண்பாடு சொல்லிருக்கலாம், ஆனா அவங்க சொல்லல. இது கேட்டிருக்கலாம், எல்லாருமே கேட்டிருக்கலாம். இதுல பாதி பேர் வந்து அருண் தூக்கின்னு போனாங்க. அருணே மட்டும் விசலாவட்டும் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. இதுல பாதி பேர் தான் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அது எங்களுக்கு பிடிக்கல. ஜெஃப்ரி ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. அவங்க அம்மா கூட சிலது அவனை கேட்டிருக்கலாம். அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க பேசல. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவும் பேசல, அப்பாவும் பேசல. அவங்க அப்பா வந்தாங்க, பாட்டு பாடுப்பானாங்க. அவங்க அம்மா வந்தாங்க, நல்லா விளையாடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். மத்தபடி யாருக்குமே எதுவும் அவங்க சொல்லல. இப்போ நீங்க வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போயிருக்கீங்க. நீங்க வந்து அவங்கள இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க? அந்த பொண்ணு தான் கேட்டிருப்போம், அன்ஷிதாவை தான் கேட்டிருப்போம். எல்லாருமே நடிக்குது சொல்லுது. ஆனா அது வந்து நடிக்குது. அது வந்து சீன்ல இவங்க நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும்ல, எந்த இடத்துல? ஆமா, அந்த கேம்ல கூட கல்லு அந்த அடுக்கி வைக்கும் போது கூட பாருங்க, இவ்வளவுதான் இது பண்றா, எனக்கு வயிறு நோவு சொல்றா. சரின்னு அவங்க விட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக உணவை விட மாட்டா. அந்த தருணத்துல அவங்க எங்களுக்கு பிடிக்கல. ஆமா, எங்களுக்கு மத்தவங்க நடிக்கிறேன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க தான் நடிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க உள்ள போயிட்டு இவங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த முரண்பாடு சொல்லல, நான் போயிருந்தா இந்த முரண்பாடு வந்து சொல்லியிருப்பேன்னா நீங்க யாருக்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க? ஜாக்லின் கிட்ட கேட்டிருப்போம். ஜாக்லின் கிட்ட. ஆமா, கேட்டிருப்போம். நீங்க வந்து எல்லாமே சில இதெல்லாம் வந்து முன்ன ஒண்ணு பேசுறீங்க, அப்புறம் பின்னாடி ஒண்ணு பேசுறீங்க, அது கேட்டிருப்போம். ஓரளவுக்கு தீபன் அந்த தீபனுக்கு அவங்க ஃபேமிலி வந்தாங்க பத்தி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஃபேமிலில. ஆமா, அவங்க சிவரஞ்சனி, தீபக்கனோட சிவரஞ்சனி வந்து அவங்களும் ஒரு முரண்பாடு. அவங்க நல்லா பேசினாங்க. முத்து கேள்வி கேட்டாங்க, அவங்க கொஞ்சம் பேசினாங்க, அது பிடிச்சிருந்தது. அருணை கேட்டாங்க, அது பிடிச்சிருந்தது. யாரு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்? 2 பேர் இருக்காங்க. யாரு? தீபக்கும் அருண். தீபக் அருணா. எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க இவங்கள? அவங்களோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே வா? ஆமா. ஓகே. மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க? மத்தவங்க எல்லாரும் விளையாடுறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இது இருந்துட்டே இருக்கு, பேக்லாக். ஆமா, மைனஸ் இருந்துட்டே இருக்கு. இவங்களோடது பாத்தீங்கன்னா கோவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா கரெக்டா போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லாம. ஆமா. மஞ்சரி, பவித்ரா, ஜாக்லின் எனக்கு மஞ்சரியோடது பிடிக்கல. அவங்களோடது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா வேர்ட்ஸ் விடுறது போறது, அதனால எங்களுக்கு அது பிடிக்கல. ஜாக்லின் இருக்கு, பட் ஆனா எங்களுக்கு அது வந்து அவங்களோட கேம் வந்து பிடிக்கல. ஆமா, கேர்ள்ஸ் சைடுல வந்து எனக்கு ரொம்ப யாரையுமே அவ்வளவா இது பண்ணலம்மா. பட் பிடிச்சதுன்னு பார்த்தா அருண் அண்டு தீபக் தான். வர்றதுக்கு சான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அருண் இல்லைன்னா தீபக். டைட்டில் வின்னரா வர்றதுக்கு. இந்த வாரம் பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கல்ல, ஆமா, வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. ஆமா. யாரு வந்து பண்ணது பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு? எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஆனா வந்து என்னவோ எல்லாருமே அருண் மேல கார்னர் பண்ண மாதிரி ஒரு தோணுச்சு. ஏன்னு சொன்னா வந்தவங்க எல்லாருமே தீபக் அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லா கேமுன்னு ஒரு இதுல வந்துட்டோம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, யாருனாலும் நான் தான் வந்து தீபக்கை சொல்லணும், வேற யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அப்படின்னு பார்த்துருந்தா நம்ம பிக் பாஸ்குள்ளேயே வந்திருக்க கூடாதுல்ல. இது 10 பேர் வர கேம் விளையாடுறது, அதுல அவங்க வந்தது அந்த மாதிரி சொன்னது தப்புன்னு நான் ஃபீல் பண்றேன். மத்த கண்டஸ்டன்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இப்போ ஜெஃப்ரி, சௌந்தர்யா இவங்களெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். ஆக்சுவலா சௌந்தர்யா எப்போதும் போல ஒரே மாதிரி, ஆனா ரொம்ப ஃபேக்கா கேம் விளையாடுறது யாருன்னா சௌந்தர்யா தான். விளையாடுறது இருக்கிறதுலயே. அன்ஷிதால எப்படி விளையாடுறாங்க? அன்ஷிதா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களோடது ஓவர் டாமினேட்டிங் தெரியறது. ஆமா ஆமா, அவங்க பேசுறது தான் கரெக்டு, மற்றவங்க யாரோட கேமையும் அவங்க இது பண்றது இல்லை.
தான் பண்றது மட்டும்தான் கரெக்டுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹன்ஷிகா, அதனால எங்களுக்கு அது பிடிக்கல அவங்களோடதும். ரயான் ராணா இவங்கலாம் ரயான் அதாவது யாரையுமே நம்ம இது பண்ணுவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெளியே யார் வந்தாலுமே நமக்கு எல்லாருக்கும் ஓகேவா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஆனா இவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணணுங்கிற மாதிரி அன்சிதா யோசிக்கிறாங்க. அது யாரையுமே ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா தன்னோட பேச்சு தான் ஜாஸ்தியா தோன்றது அவங்களோடதுல. அது பிடிக்கல. சௌந்தர்யா ஃபேமிலி வந்து அவங்க சௌந்தர்யாவே அட்வைஸ் பண்ணாங்க. அது எப்படி இருந்துச்சு? முரண்பாடுன்னு வர்றப்ப எல்லா பேரண்ட்ஸும் வந்து அதை தான் சொன்னாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த மாதிரி இருந்துட்டுனா எல்லா பேரண்ட்ஸுமே இது ஒரு கேம், எல்லாம் உள்ள வந்தோம், யாரையும் ஒரு கார்னர் பண்ணி பேசாம நீ பண்றது தப்புன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அது கரெக்டுன்னு நான் ஃபீல் பண்றேன். சௌந்தர்யா பேரண்ட்ஸ் சொன்னது கரெக்ட். ஆமா ஆமா. ஏன்னா சௌந்தர்யாவோடது அப்படிதானே இருக்கு. அவங்க ஆக்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட ஃபர்ஸ்ட்ல எல்லாம் எப்படி இருந்தாங்க அதுதான் உண்மையான முகம். அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாரும் கை கிளாப்ஸ் எல்லாம் தட்டுறதெல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, தான் கரெக்டாக விளையாடுறோங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓவர் ஹெட் வெயிட் வந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அருணோட பேரண்ட்ஸ் வந்தப்போ மஞ்சரியை வந்து கேள்வி கேட்டாங்க. என்னன்னா நீங்க முத்துக்குமரன் வந்து இல்ல நான் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வயலன்ஸா தெரியல. ஆனா அருண் வந்து ஒரு விளையாட்டுல பொம்மையை திருகிற மாதிரி திருக்கி போட்டுருவேன்னு சொன்னது வந்து உங்க ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் வந்து கஷ்டமா இருந்துச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி. ஐயோ, நான் தான் சொன்னேன், டோட்டலி எனக்கு மஞ்சரியை வந்து சுத்தமா பிடிக்கல முதல்ல இருந்து. என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால் இது மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, பல்ப் மாதிரி ஒன்று கையில் கொடுத்து ஃபர்ஸ்ட் அமைச்சரி உள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே பேசுறதுக்குள்ள டைம் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி தீபக் வந்து என்ன சொல்ல வராங்கங்கிறத கூட கேட்கறதுக்குள்ள முதல்ல கை தூக்கினது எல்லாருக்குமே அவங்க தான், மஞ்சரி தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது. தீப மஞ்சரி உள்ள வந்த உடனே அதனால அதுல இருந்து அதே மாதிரி அவங்களோட பேசுறது வந்து தமிழ் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல, பட் எல்லாரையுமே அந்த ஒரு இதை வச்சு அடிச்சிடலாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. முத்துக்குமரன் எப்படி ப்ளே பண்றாங்க? ஏன்னா அவங்களுமே முத்துக்குமரன் அதுக்கு மேலமா ஒரு முன்னாடி கேமரா முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி போய் ஒண்ணு நின்று பேசுறது, எல்லாரும் நானும் யூடியூப்ல பாக்குறேன் நிறைய இடத்துல. அவர் தான் என்னோட டைட்டில் வின்னர். அதெல்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ட் அருண். விஷால் எப்படி ப்ளே பண்றாரு? ஐயோ, அவர் ப்ளே பாய் தான், அது ப்ளே தான், அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், அந்த பொண்ணு நல்லா விளையாண்டு இருந்துச்சு. தர்ஷிகாவை அவளை வெளியில அனுப்பிச்சு விட்டாரு. அடுத்தது என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. அடுத்ததுக்கு என்ன ரூட், இதே தான் கேமா வச்சுருக்கிறாரு அவரு. ப்ளே பாய் கரெக்ட். சார் பிக் பாஸ் பாக்குறீங்கல்ல, யாரோட எந்த கண்டஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? எனக்கு வந்து அருண் தான் ஃபேவரட். அருண். ஆமா. எதனால அருண் பிடிச்சிருக்கு? கரெக்டா போல்டா இருக்காரு. ஒரு சின்ன தப்பால அவருக்கு நெகட்டிவா இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அருண் இன்னும் நல்லா விளையாடுவாருன்னு? அருண் வந்து மஞ்சரி கிட்டே போயிட்டு சண்டை வலிச்சிட்டு இருக்காரா, அதை மாத்திட்டாருன்னா போறோம். அதை எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி இருந்தா அவர் நல்லா வரலாம். மத்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து யாரு நல்லா ப்ளே பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அருண் இல்லாம? பாத்தீங்கன்னா தீபக்குங்க கரெக்டா பண்றாரு, ஜாக்லின், சௌந்தர்யா வந்து ரஃப் அண்ட் டஃப் அவங்க. ஆமா, அவங்க வந்து சொல்ல முடியாது. மஞ்சுரியும் நல்லா பண்றாங்க. இந்த வாரம் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, சோ யார் வந்து ரொம்ப பெஸ்டான டிப்ஸை அவங்களோட பசங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா பேரண்ட் கொடுத்தாங்க, கரெக்டாக கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அருணோட ஃபாதர் கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் அட்வைஸ்ன்றதுல. அதனால் அவர் கொஞ்சம், ஆனால் அவரும் இன்னும் தப்பாலாம் சொல்லலை, அது தெளிவாக தான் சொன்னார். எல்லா பேரண்ட்டும் நல்லா தான் சொன்னாங்க. இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்கறதா இருந்தா யாரை கேட்பாங்க? பெருசா இந்த வாட்டி டாஸ்க் இல்ல, பட் ஆனா கேட்கறதா இருந்தா ஒரு சில விஷயம் பேரண்ட்ஸோட டிப்ஸை வச்சு கேட்கறதா இருந்தா யாரை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க? அருணோட ஃபாதர் தான் கேட்கலாம், ஏன்னா முத்து பிரதர் அப்படின்னு இருக்காரு, அதை வச்சு வேணா கேட்கலாம். வேற யார் சார் உங்களுக்கு வந்து ஃபேக்கா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஃபேக்கா விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கேம் தான். ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸாக இருக்கிற மாதிரி எல்லாருமே வச்சுருக்காங்க கையில், அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு வந்தது. அதே முத்துக்குமரன் நல்ல பிளேயர் தான், அவரும் சேஃபாக பயங்கரமாக விளையாடுறாரு, எல்லாரு கூடயும் மூவ்மெண்ட் பண்ணி அப்படியே வந்துட்டார் அவரும். ஆனால் உண்மையாக யாருமே அவங்க ரெண்டு பேருமே விளையாடாத மாதிரி எனக்கு தோணுது. ஜெயிக்கணும்னா என்னோட விருப்பப்படி இவங்க ஜெயிக்கணும்னா யாரை சொல்லுவீங்க? என்னோட விருப்பப்படி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்க உண்மையிலே ஓப்பனாக இருக்காங்க, தெளிவாக பேசுகிறாங்க. ஆனால் பிக் பாஸ் பார்க்குறீங்கல்ல, இந்த சீசன் 8 வந்து எப்படி பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? விஷால் வந்து சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னா பவித்ரா, அப்புறம் முத்துக்குமரன் தான் இந்த கடைசி 2 ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு தோணுது. என் ஆசை பவித்ரா ஜெயிக்கணும், ஸ்ட்ராங்காக விளாட்றாங்க அவங்க, அதனால பவித்ரா ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. நேற்று வந்த பேரண்ட்ஸ்லேயே அருண்குமார் பேரண்ட்ஸு கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாங்க எல்லாருக்கிட்டையும்.
எல்லார்கிட்டயும் பாசிட்டிவா பேசுனாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜாக்லின் பேரண்ட்ல அவங்க வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்கன்னு தோணுது. அவங்க சிஸ்டர் வந்து அவங்க ஃப்ரெண்டா சிஸ்டரான்னு தெரியல, அவங்க வந்து ஜெஃப்ரி கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் அதை கூட ஜெஃப்ரி ஒரு மாதிரி பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாரு. அது பிடிச்சிருந்தது ஜெஃப்ரி. ஒரு மாதிரி மீன்ஸ் அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ம். முத்துக்குமரன் வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து நல்லா அவங்க அம்மா ரொம்ப செம்மையாக பேசினாங்க முத்துக்குமரன் பற்றி. அவங்க பையனை ரொம்ப புகழ்ந்தாங்க. அந்த டைமில் ஒரு அம்மாவுக்கு அவர் எப்படி ஒரு பாசிட்டிவான இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு. ராணவ் நல்லவன், அவன் ஒத்துப்பான், அவன் நல்ல கேம் தான் விளையாடுறான். நல்லவருக்கு தான் இப்ப கையில அடிபட்டிருக்கு. அதான் ஜெஃப்ரி தானே பண்ணா அது. அதுதான் கையில அடிபட்டிருக்கு அவருக்கு. அவங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் முரண்பாடு சொன்னாங்க இல்லையா? யார் சொன்னது? ராணவ் வீட்டிலேருந்து ராணவ் வீட்டிலேருந்து வந்து அவங்க வந்து சவுண்டு சௌந்தர்யா வீட்ல இருந்தா. அவங்கள தானே பேசினாங்க. இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு ராணவே பிடிக்கல, பிடிக்கல. அடிபட்டப்போ அப்படி சொன்னீங்க. ஆமா ஆமா ராணுவ